வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி ஃபோட்டோ இல்லை அம்மன் ஃபோட்டோவுக்கு வந்து வெறும் சந்தனம் குங்குமம் மட்டும் வச்சு அம்மனோட புடவை கலரை வந்து எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும். அண்டு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து மஞ்சள் அண்டு ரெட் கலரில் வந்து புடவை மோஸ்ட்லி நம்ம கோவில் போகும்போதெல்லாம் கட்டுவோம்ல. ஸோ அந்த மாதிரி அம்மனோட புடவையை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம், எப்படி கலர் மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, கொஞ்சம் பெரிய வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அதோட ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக வந்து நீங்கள் அலங்காரம் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக அந்த புடவையோட கலர் அந்த எல்லாம் மிக்ஸ் ஆகாமல் வரும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அம்மன் வந்து என்கிட்ட இருக்கிற லக்ஷ்மி ஃபோட்டோவுக்கு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். வெறும் சந்தனம் அண்டு சந்தனத்தோடு கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் வந்து நான் சந்தனம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இயர்பட்ஸ் எடுத்துருக்கிறேன், மஞ்சள் யூஸ் பண்ணுறதுக்கு தீக்குச்சி எடுத்துருக்கிறேன், குங்குமம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தீக்குச்சி எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் அதோட அந்த திக்னஸ் வேரியேஷன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோவுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து அழகாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ வந்து அம்மனோட நம்ம வந்து மஞ்சள் அண்ட் ரெட் புடவைக்கு வந்து நம்ம கட்டுற மாதிரி நம்ம வந்து அலங்காரம் பண்ண போகிறோம். அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெட் கலரில் இருக்கிற குங்குமத்தை வந்து பார்டர் மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த குங்குமம் கரைக்கிற கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் கரெக்டாக அந்த குச்சியில் எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே விழக்கூடாது. அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் அப்படி அந்த புடவையை வந்து நீங்கள் வந்து வரையும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் போக போக அது கரெக்டாகிடும். முதல்ல இந்த பார்டர் லைன் நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா அம்மன் வந்து உட்காந்துருக்கிற இடத்தோட டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக நம்மளுக்கு காமிக்கணும். அப்படிங்கிறதுக்காக குங்குமம் வச்சு முதல்ல அம்மனோட டீட்டெயில்டை வந்து இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி வரைஞ்சிக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து உள்ள ஃபில்லிங் வந்து மஞ்சள் சந்தனம் வச்சு நம்ம எல்லோ கலர் அந்த கலரை எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுனால அதை வந்து உள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணி டீட்டெயில்டாக நம்ம வந்து கலர் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த சாமி ஃபோட்டோ வந்து முதல்ல பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக நகை போட்டு காசெல்லாம் வச்சு அந்த மாதிரி லக்ஷ்மியோட ஃபோட்டோ வந்து இவ்வளோ அழகாக இருக்குது. இதே வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா அதோட வந்து நம்ம வீட்டில் வந்து புடவை கட்டினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அம்மனோட ஃபோட்டோவே வந்து வேறு மாதிரி மாறிடும். ஸோ நீங்கள் அதை வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே தொடர்ந்து பார்த்துட்றீங்க. இது ஃபஸ்ட்டு லேயர் நான் வந்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து புடவையோட கொஞ்சம் டீட்டெயில்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரெண்டாவதாக வந்து ஒரு லேயர் கொடுத்துக்கிறேன். இப்போ இவ்வளோ ஒரு நேரம் வந்து நான் குங்குமம் வச்சு நான் வரைஞ்சது ஃபுல்லாக அந்த தீக்குச்சியோட கருப்பு முனை இருக்கும் இல்லையா, பற்ற வைப்போம்ல, அந்த இடத்த வச்சு தான் நான் டீட்டெயில் போட்டிருந்தேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பார்டர் வந்து கொஞ்சம் திக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து நான் இன்னொரு தீக்குச்சி எடுத்துகிட்டு பேக் சைடு போட்டு ரொம்ப சிம்பிளாக அது செகண்ட் லேயர் ஆஃப் பார்டர் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக வேணும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் செகண்ட் லேயரை வந்து ஃபஸ்ட் லேயரை விட கொஞ்சம் தின்னாக எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து குயிக்காக பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் ஃபேன் ஏதாவது நீங்கள் போட்டுட்டு பண்ணினீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது வந்து காஞ்சிரும். நான் வந்து இப்போ வீடியோக்காக உங்களுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் காமிக்க முடியல, அப்படி லைவாகவே நான் உங்களுக்கு வந்து வரைஞ்சி நான் அப்படியே காமிக்கிறேன். நான் இன்றைக்கி காத்தால இப்போ வரைஞ்சி எடுத்து போட்ட வீடியோ தான் இது. ஸோ இந்த ஃபோட்டோ வச்சு தான் நானும் இன்றைக்கி பூஜை பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் வந்து மஞ்சளும் சந்தனமும் கரைச்ச அந்த மஞ்சள் கலர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இயர்பட்ஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா உள்ள டீட்டெயில்டு ஃபுல்லாக உங்களுக்கு கொஞ்சம் பெருசான ஒரு இதை வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஃபில் பண்ண முடியும். அதுக்காக அதோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப நரன்னு இருக்கிற மாதிரி மஞ்சள்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஃபைனாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க சந்தனமும் மஞ்சளையும். அப்படி இல்லைன்னா ஒரு தடவை நீங்கள் ஜலிச்சு கூட எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபில்லிங்க்கு வந்து பார்க்க கரெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஃபோட்டோவில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சாதாரணமாக ஃபோட்டோ வச்சு கும்பிட்றத விட பூ அலங்காரம் எல்லாமே நம்ம போட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. இப்போ நான் வந்து எல்லோ கலரை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இயர்பட்ஸ் வச்சு தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் டீட்டெயில்டு வந்து கரெக்டாக நீங்கள் அந்த மாதிரி போடணும்.
அந்த ரெட் கலர் வந்து ஈரமாக இருக்கிறதுனால அதோட மிக்ஸ் ஆகாத மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அவுட்டரில் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் மஞ்சள் கலர் முடித்ததுக்கப்புறமும் வந்து நான் ரெட் கலரில் வந்து டிசைனும் பண்ண போகிறேன். புடவை வந்து ப்ளைனாக வச்சா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ நான் அதுக்காக நான் டிசைனும் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து ஆடி மாதத்துக்காக நிறைய வீடியோஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு 4 வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா வீடியோஸும் பாருங்கள். குத்துவிளக்கு ஐடியாஸ், காட் ஃபோட்டோ, நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோ ஐடியா, பூ வைக்கிற ஐடியா, அண்டு காமாட்சி விளக்கு ஐடியா, மாலை கட்டுற ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஐடியா வேணும்னாலும் ஆடி டு தை ஃபெஸ்டிவல் சேனலை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். எல்லா விதமான ஐடியாஸும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு சர்ச் பாக்ஸில் போயிட்டு எந்த மாதிரி ஐடியாஸ் வேணும்னு போட்டுட்டு கடைசி ஆடி டு தை ஃபெஸ்டிவல் சேனல் அப்படின்னு நீங்கள் போட்டால் கூட நம்ம சேனலில் உள்ள ஐடியாஸ் எல்லாம் சீக்கிரமாக உங்களுக்கு வரும். ஸோ அதை பார்த்து உங்கள் வீட்டில் உள்ள எல்லா சாமி ஃபோட்டோஸ் அண்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து ஐடியாஸ் அதுலேருந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் எல்லோ கலரை வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில்ஸும் நான் வந்து பண்ணி முடிச்சிடுறேன்.